எல்லா தொகுதியும் நீயே நின்று நீயே ஜெயிச்சு நீயே முதல்வர் ஆகிடுவியா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு போனேன். எம்ஜிஆர் எடுத்துங்க. ஏன் இப்போ பிரதமர் மோடி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, அவர் தமிழ்நாட்டு தலைவரை சொல்லுவார், பொதுச் செயலாளர் சொல்லுவார், முக்கியமான நபர்களை சொல்லுவாங்க. அந்த மாவட்ட நிர்வாகிகள் பேரை சொல்லிட்டு தான் அவங்க பேச்சே ஆரம்பிப்பாங்க, பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் இப்போ யார் பேச்சில் டைரெக்டாக ஸ்பீச்சுக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு மாவட்டம்னும் போது அந்த மாவட்ட நிர்வாகி யார், இவர் தான் அப்படின்னா அந்த மாவட்டம் பல தொகுதிகளை உருவாக்குவாங்க. அந்த தொகுதிகள் வட்டம் நகரம் ஒன்றியம் அவங்க ஒருங்கிணைப்பாங்க. அப்போ அதுதான் அரசியல் கட்சி. இன்னும் சினிமாத்துவம் மாறல விஜய்கிட்டேருந்து. மேடையில் ஏறி யாரை பற்றி சரி, அந்த மாவட்ட நிர்வாகியோட நான் குறைஞ்சபட்சம் அந்த புஷி ஆனந்து கூடவே சுற்றுற நம்ம ஆதவ அர்ஜுனா சொல்லியா, அவங்களுக்கு என்ன பொறுப்பு? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களே, என்னுடன் தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, அல்லது அவர்களே இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர்களே சொல்லு. அதுதானுங்க அரசியல். அதெல்லாம் தேவையில்லைன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு நல்லா புதுசுனா பிள்ளைக்கு நல்லா அப்படின்னா இருந்துட்டு போக வேண்டியதானே சம்பாதிச்ச காசுக்கு. எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர அப்படின்ற கேள்வியும் வரும். அப்போ இன்ன வரையிலையும் அரசியலாக விஜய் பயணிக்கலைன்றது தான் என்னுடைய பார்வை.